விவசாயிகள் மற்றும் மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத திமுக அரசுக்கு கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜால்ரா போடுவதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பிரச்சார பயணத்துல ஈடுபட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துல நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல கலந்து பேசினாரு. அதுல அவரு திமுகவோட நிலை பரிதாபமா இருக்கிறதாவும், கட்சியில சேருங்க அப்படின்னு ஸ்டாலினும் திமுகவினரும் கெஞ்சுறாங்கன்னு விமர்சிச்சாரு. ஸ்டாலின் உதயநிதி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் திமுக நலிவடைஞ்சிட்டதால வீடுதோறும் கதவுகளை தட்டுறாங்கன்னு, ஒரே திட்டத்துக்கு வேற வேற பெயர்கள் வச்சு மக்களை குழப்பிட்டு இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. விவசாயிகள் பாதிக்கப்பட்டப்போ அவங்களுக்கு 12,000 கோடி ரூபாய் பயிர் காப்பீடு பெற்று தந்தது அதிமுக அரசுதான்னும், ஆனா திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறதுன்னு குற்றம் சாட்டின அவரு, காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கண்டதும் பருத்திக்கு நியாயமான விலை கிடைக்க பாடுபட்டதும் அதிமுக அரசுதான்னும் சுட்டிக்காட்டியிருக்காரு. திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டும் பணம் பெற்றுக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மௌனம் காக்குதுன்னு விமர்சிச்சிருக்காரு. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போனதுனால குழந்தை முதல் மூதாட்டி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குன்னு, அதிமுகவா பார்த்து திமுக மிரண்டு போய் இருக்குன்னு ஸ்டாலின் மாடல் தோல்வி மாடல்னு விமர்சிச்சிருக்காரு.